யா சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் என்னவென்றால் ஆண்டவருடைய மகிமை. நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு, மகிமையில வித்தியாசம் இருக்கு. நீங்க ஜபத்துக்கு வருவாங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வசனத்தை கேட்காதே அற்புதம் நடக்கும். இப்போ பிரசங்கம் பண்ணாத கூட அற்புதம் செய்யலாம். ஒரு விவரம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பிரசங்கத்தை ஷார்ட்டாக சுருக்கி ஜபம் அதிகமாக்குங்க. ஆண்டோடைய வார்த்தை நம்ம எவ்வளோ வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அறிஞ்சுக்கிறோமோ, நீங்கள் ஆண்டோடைய வல்லமை நம்ம என்ன பண்ணலாம், அதிகரிச்சுக்கலாம். பைபிள் சொல்லுது பாருங்க, அறிவுள்ளவன் வல்லமை அதிகரிக்கிறான். எதை குறித்த அறிவுனா ஆண்டோடைய வசனத்தை குறித்தான அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். ஏதோ போனோம், அங்கே ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் கிறிஸ்துவ அதான் தெரியும் ஜெபம். அந்த மாதிரி சொன்னாங்க பாருங்க, வயிற்று வலி தாங்க முடியல, ஜெபம் பண்ணேன், அந்த வயிற்று வலி போகலை. ஜெபம் பண்ணால் வயிற்று வலி போகாது, அதை அதட்டினா தான் போகும். ஒரு கீழ்ப்படைத பிள்ளைகிட்ட போயிட்டு கொஞ்சம் வருவானா, செல்லக்குட்டி வாடா அப்புனா அந்த கொண்டா ஏறான்னா வா, எங்க அதட்டணும் எங்க கொஞ்சணும்னு தெரியணும். வியாதி பலவீனெல்லாம் கடவுள் கொடுப்பதே கிடையாது. ஒரு முறை ஒரு பறவை தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டுன்னு இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக கரடி போகுது. அந்த பறவை பயப்படல, பயம் இல்லாமல் ஆகாரத்தை சாப்பிடுது. கரடி போகுது, சிங்கம் போகுது, யானை போகுது, பொல்லாத மிருகலாம் போகுது, சாப்பிட்டுட்டே இருக்குது. மனுஷன் போகிறான் பாருங்க, டக்குன்னு பறந்து போய் மரத்தில் உக்காந்துக்கிச்சு மனுஷனை பார்த்த உடனே. அப்போ அந்த மனுஷன் கேட்டானா, பறவையே என்னோட மோசமான மிருகலாம் போகும்போது கூட பயப்பட சாப்பிட்ட, என்ன பார்த்து ஏன் பயந்து போய் மேலே உக்காந்துக்கிட்ட? அப்போ அந்த பறவை பார்த்து கேட்டுச்சா மனுஷனே, சிங்கத்துடைய குணம் எனக்கு தெரியும், கரடியுடைய குணம் எனக்கு தெரியும், ஏனுடைய குணம் எனக்கு தெரியும், மனுஷனுடைய குணம் இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்க முடியல, எப்போ எப்படி மாறுவான்னு தெரியல, அதனால தான் என்ன பாதுகாக்க மேலே போய் போக்காண்டு. அழுகையிலே சொல்ல பார்ப்போம், ஒரு கையை தான் தட்டுவோமே. நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா? உங்களுக்கு போன மாதம் நல்லா இருந்தது, இந்த மாதம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. போன மாதம் உயர்த்தி பேசினவன் யார் எப்போ எப்படி மாறுவாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் எதுக்கு உங்களுக்கு நீங்கள் சொத்து கொடுக்கும்போது டாக்குமெண்ட்ஸை சைன் வாங்குறாங்கன்னா இதான் விஷயம். நீங்கள் எழுதி கொடுத்து நாளைக்கு வந்து எழுதி கொடுக்காம சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து எப்பா தெரியாத கொடுத்துட்டோம்பா என் பிள்ளை கத்துறான்னுவீங்க. அதனால தான் உங்களுக்கு எங்கே இட்டு போய் சைன் வாங்குறாங்க பாருங்க. அப்போ உங்கள் தலையெழுத்து எதில் இருக்குதுன்னா கையெழுத்தில் தான் இருக்குது. அப்போ நமக்கு உண்டான ஆசீர்வாதம் எங்கடா இருக்குதுன்னா இந்த சத்தியத்தின் அறிவில் தான் இருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கு? சத்தியத்தை குறித்தான அறிவு தான் நமக்கு மாற்றத்தை உருவாக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா தேவனுடைய மகிமை. இந்த மகிமை 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 எங்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க புரிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால் அறிவு 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 அறிவு. நல்லா கவனிக்கணும். எந்த மகிமை உங்களுக்கு வெளிப்படுதோ அந்த மகிமை குறித்தான அந்த பொருளை குறித்தான அறிவு தான் மகிமை. இந்த அறிவு எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் பார்த்து வல்லமைன்னு சொல்லலாம். வல்லமை, சக்தி, பலன். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. மகிமை, அறிவு, வல்லமை, இதான் சீக்ரெட். அப்போ தேவனுடைய மகிமை, தேவனுடைய அறிவு, வல்லமை வேற. இயேசு கிறிஸ்துவின் மகிமை, அறிவு, வல்லமை வேற. பரிசுத்தருடைய மகிமை, அறிவு, வல்லமை வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க புரிஞ்சிட்டா எதுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க ஈஸியா வாக்கு என்ன பண்ணலாம், வழக்காடலாம். யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட இல்லை, சாத்தாங்கிட்ட, பிரச்சனை கிட்ட. உங்களோடு போராடுகிற அந்தகார லோகாதிபதிகிட்ட போராடி ஜெயிக்கலாம். எதுவுமே தெரியாத நான் ஜபம் பண்ணேன், நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்த உன்னையும் நடக்கலைன்னா கதையை முடிஞ்சிடும். அதனால
தேவனுடைய மகிமை, அறிவு, வல்லமை. இது என்ன செய்யுது? நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு எடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்பாங்க. நல்லா கவனிச்சிங்களா? அவர் என்ன செய்கிறாரு, என்ன வேலை செய்கிறாரு அப்படின்வாங்க. இப்போ நீ என்னம்மா படிச்சிருக்கிறம்மா? சாய் காலேஜ் சர்டிஃபிகேட் இருக்குதாம்மா? இவங்க சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, இவங்க படித்த சர்டிஃபிகேட் முக்கியம். என்ன தேவை? எங்கே வச்சுக்கிறீங்க பத்திரமா? சர்டிஃபிகேட்லாம் போயிட்டு இருக்காதே. அப்போ நம்மளுக்கு தேவன் கொடுத்த சர்டிஃபிகேட், உயில், சொத்து பைபிள் வசனம் தான். ஏமே இந்த அறிவு தெளிவு நமக்கு இல்லைன்னா திருட்டு பையன் சாத்தான் உங்கள் சுகத்தையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மேன்மையும் கெடுக்கக்கூடியவன். எங்கள் கிட்ட அவஸ்தைப்படுறான். ஏன் படுறான்? விஷயம் தெரியுது. சொல்லுவாங்க, அவங்க சத்தமாக பிரசங்கம் பண்ணுறாரு, சத்தமாக பண்ணுறாங்கன்னா முடியுதுன்னு அர்த்தம். ஒருத்தர் மெதுவாக பேசுகிறான்னா முடியுதுன்னு அர்த்தம். கை தட்டுங்க பார்ப்போம். வாக்கிங் போவாங்க பாரு, வாக்கிங்கில் ஜாக்கிங் இருக்குது, வாக்கிங் இருக்குது. அப்புறம் என்னமா இருக்குது? இப்போ வாக்கிங் போக முடியல, கேட்டால் சுகர்ன்ற, அதெல்லாம் போகிறதே கிடையாது. அப்போ அந்த சத்தியத்துடைய அறிவை இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகிமை. இந்த தேவனுடைய மகிமை நமக்கு என்ன செய்யுது? நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய மகிமை, அந்த அறிவு வல்ல நமக்கு என்ன செய்தது நீங்க பார்க்க போறோம். முதல் வாசிக்கலாமே, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். நன்றாக கவனிக்க வேண்டும். என்னுடைய மகிமை காண்பாய் என்று இயேசு சொல்லவில்லை, தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய மகிமை அப்படி இருக்கும். கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய மகிமை என்று ரோமர் 6:4 சொல்வார். இது ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு தேவையான வார்த்தைகள், விஷயங்கள். ஆண்டவராய் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய மகிமைன்னு ரோமர்ல சொல்வார். அதே பவுல் 2 கொரிந்தியர் 13:4 சொல்வார், மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய வல்லமைன்னு சொல்லுவார். நல்லா கவனிக்கணும் பாருங்க. வல்லமை, மகிமை ரெண்டுமே ஒண்ணுதான். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். அம்மா கவனிங்க. இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா, இயேசு நேசித்த அன்பான குடும்பம். ஜபத்துக்கு வரீங்க, நீங்க ஒரு ஃபோன் பண்றீங்க, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்கன்றீங்க, வரலங்க, வரல. நீங்க கூப்பிட்ட நேரத்தில் வரல. என் மேல பாசமா இருப்பீங்க, எங்க இருக்கிற கோபம்லாம் உங்க மேலதான் இருக்கும். என் மேல மூலியமா வந்த நன்மையெல்லாம் நீங்க அப்ப மறந்துடுவீங்க. எரிச்சல், கோபம், யாரெல்லாம் சொன்னதெல்லாம் அப்படியே ஓடினே இருக்க முடியல. அப்பயே அந்த ஐயா சொன்னாரு, அங்க போவாதீங்க, அங்க போனா அவனுக்கு கல்ற கிடைக்காது. ஏம்மா இந்த இடம் வந்து கல்ற கட்டுற இடம் இல்லம்மா, கல்ற உடைக்கிற இடம். இது கையை தட்டி வேகமா, இது கல்ற கொடுக்குற இடம் கிடையாது, கல்ற காலி பண்ற இடம் தான். புரியுதா உங்களுக்கு? இது கல்றைக்கு இடமே கிடையாது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். உனக்கு அடக்கம் பண்ணது சபைக்கு. அப்போ எவ்வளோ ஒரு நம்ம தெளிவு இல்லாமல் இருக்கோம் பாருங்க. இப்போ சிஎஸ்சி ஆர்சியில் ஏன் போகிறாங்கன்னா, இல்லை ஐயா என் பசங்களாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, நான் செத்தாவோட பாஸ்ட் அடக்கம் பண்ணிட்டுருவார். அப்போ இந்த பூமியில் குறித்தான ஒரு வெளிப்பாடு இல்லை. இந்த பூமியில் கடவுள் ஏன் உன்னை என்னை உயிரோட வைத்திருக்கிறார்? இந்த பைபிள் சொல்லுது பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், புதிதான ஜீவனை பண்ணும்படி நம்மை கவனிக்க வேண்டும், அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ரோமர் 8:11 சொல்லும்போது, சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அப்போ பிதாவுடைய மகிமை, பிதாவுடைய வல்லமை, பிதாவுடைய அறிவு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்தை அவருடைய வல்லமை அறிவு என்ன செய்தா, உயிர்ப்பிக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணுதா? உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் பிதாவின் வல்லமை. கையை தட்டுங்க பாப்போம். அப்போ இந்த சரீரத்துக்கு என்ன தேவை? சுகம் தேவை. அப்போ சுகத்துக்கு என்ன தேவை? நல்ல சாப்பாடு தேவை. பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் சுகமா இருக்கலாம். ஒரு காலத்தில் சாப்பாடு தான் மருந்தா இருந்தது, இப்போ மருந்தே சாப்பாடாகி போயிடுச்சு. புரிஞ்சுக்க மாட்டாலே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காலகட்டத்தில் சாப்பாடு தான் மருந்து, இப்போ மருந்தே சாப்பாடாயிடுச்சு. புரிஞ்சுக்க மாட்டேன், சத்தம் அல்லேலூயா. அப்போ அந்த சரீரத்துக்கு என்ன தேவை பாருங்க, அவர் பிதாவுடைய வல்லமை என்னன்னா உயிர்ப்பிக்கிற வல்லமை. அப்போ அந்த சரீரத்தை உயிர்ப்பி சாவுக்கு ஏதுவான. இப்போ ஆதாமை தம்முடைய சாயலாக ரூபத்தின்படி கடவுள் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். ஆனா நடந்த சம்பவம்னா, அவ பாவத்தின் நிமித்தம் சரீரம் செத்துதாயிடுச்சு. அப்போ அந்த செத்து போன சரீரத்துல சாபம், பாவம், பலவீனம், வியாதி எல்லாம் சரீரத்துக்குள்ள வந்துடுச்சு. எபேசியர் 2:1 நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்திலே பாவத்தில் மரித்து நம்மை உயிர்ப்பித்தார், உங்களை உயிர்ப்பித்தார். பார்த்தீங்களா? அப்ப பாவத்திலே சாபத்திலே இந்த உலகத்தில் இருந்த நம்மை நல்லா கவனிங்க. புலம்பல் 5:7 எங்கள் பிதாக்கள் அப்படின்னா எங்க அப்பா அம்மா தாத்தா பூட்டன் எல்லாம் பாவம் பண்ணிட்டு அவன் போயிட்டான், என்ஜாய் பண்ணிட்டு அவன் போயிட்டான், மகிழ்ச்சியா அவன் வாழ்ந்துட்டு போயிட்டான். அவன் செய்த அக்கிரமம் எல்லாம் பாவத்தில் எனக்கு வட்டியும் அசுரம் வச்சுட்டு போயிட்டான். அந்த அசுரம் வட்டி என்னை விடல, அடிமைகளை ஆளுகிறார்கள். சங்கீதம் 40:12 சொல்லுது, அக்கிரமம் நிமிர முடியாத பண்ணுதான். அப்போ இந்த அக்கிரமம் நம்மளை அடிமையாக்குத, பாவம் என்னை நஷ்டத்தை உண்டாக்குனது. அப்போ இந்த ரெண்டுமே என்ன மரணத்துக்குள்ள கொண்டு போன இந்த அக்கிரமம் பாவத்தின் நிமித்தம் பிதாவுடைய இரக்கத்தினாலே நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சு, அப்பா இயேசு கவனிங்க, பிதாவை ஒரு நாளும் ஒருவனும் கண்டதில்லை. அப்போ அவரை குறித்தான அறிவு தான் நமக்கு சரீரத்தை மாற்றத்தை உருவாக்கும். இப்போ ஒரு கெட்ட குமார் அப்பா விட்டு போனா, பசி பஞ்சத்தில் செத்து போனா, சரீரத்தில் எல்லா சொத்து இழந்தான், அப்பாவை தேடி வேலை செய்ய வந்தான். ஆனா அப்பா அவனுக்கு வேலை தரல, அன்பை கொடுத்து அவனுக்கு தேவையானது கொடுத்தாரு, சரீரத்துக்கு தேவையான கொடுத்தாருப்பார். பார்த்தீங்களா? அப்போ பிதாவுடைய உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு வல்லமை என்னவென்றால், அவருடைய அறிவு என்னவென்றால், அவருடைய மகிமை என்னவென்றால், இந்த பூமியில நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு நன்மையை அனுபவிக்க வேண்டும். கையை தட்டி நீங்க சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு தான் தேவனுடைய திட்டமே. நீங்க அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது, அவர் நன்மை செய்கிறவர் என்ன பண்ணாரா? நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்கும்படி சுத்தி திரிஞ்சாராம். பக்கத்துல சொல்லுங்க, அம்மா சத்தமா கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிங்க, சொல்லுங்க, இயேசு இந்த உலகத்தை பூமியை சுத்தி திரிஞ்சாராம். அவர் சாமியார் போல உட்காந்து எப்படி இது புரிஞ்சுக்கணும். அவர் முனிவர் போல உட்காந்து தாடி வச்சுக்கின்னு மரத்துக்களை உட்காந்துகள்ல எதுக்கு சுத்தினாரா? கவனிங்கம்மா, குடும்பத்தை கெடுக்க சுத்தல, குடும்பத்தை பிரிக்க சுத்தல. பிசாசு பாருங்க வகை தேடி சுத்தி திரிக்கிறான், குடும்பத்தை கெடுக்க, சபையை கெடுக்க. சரி சொல்லுவேன் அடிக்கடிக்கு, யாராவது பாஸ்ட் வீட்டில் சும்மா வந்த சிஸ்டர் ஆனால் தண்ணி கூட கொடுக்க வெளியே அமுச்சு விட்டுணும். இந்த சும்மா வந்தன்ற உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிடுவான். இவன் யாரானா சும்மா சுத்துறான் பேய். இயேசு சுத்தி திரிந்த நோக்கமே நன்மை செய்தாரு, பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்கினார். பைபிள் பாருங்க, பிதா அவர் கூட இருந்தார். கையை தட்டு பார்க்கலாம், உற்சாகத்தோடு கையை தட்டு. அப்போ இந்த பூமியில நன்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் கவனிங்க, நீங்க பிதாவை குறித்து, அப்பாவை குறித்து, சத்தியத்தை குறித்தான அறிவு உங்களுக்கு வர 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 பைபிள் சொல்லுது பாருங்க, நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுங்க, எல்லாவற்றையும் வாழ்ந்து
சொல்லுங்க, சுகமா இருப்பேன். எப்போ கடவுள் ஒரு இடத்த உனக்கு கொண்டு போறாரோ அந்த தேசம் உங்களுக்கு தான் சொந்தம். அந்த தேசத்துடைய பலகனி உனக்கு தான். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சாப்பிடணும். இந்தியாவில் எது பெஸ்ட் கார் வருதோ நம்ம தான் அதை வாங்கணும். இல்ல பாஸ்டர், ஏழிமையான நான் வாயில் தர பாடல பாருங்க, வெறுமைன்னு பாடக்கூடாது. அந்த காலத்தை தெரியாம பாடிட்டு போயிட்டாரு. ஒன்னிமேல ஆண்டவரே, ஒன்னிமேல ஆண்டவரே, ஒன்னிமேல அவர் பார்ப்பார். யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அருமையான தேவ ஊழியக்காரனை பார்க்க வந்தார். ஐயா, நான் ஊழியம் பண்றேன், சொந்த இடங்குது, சர்ச்சை கட்ட முடியல, வீடு கட்ட முடியல. போய் பார்த்த வீடு, குடிசை வீடு, அப்படியே ஒடிஞ்சு போயிடுது, சபை பாடஞ்சு கிடக்குது. சொன்னார், வருத்தப்பட்டு சொன்னார். அப்போ உடனே அவர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணா சொன்ன, நீங்கள் யாரோ ஒரு பாஸ்டரை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, கடவுளை ஃபாலோ பண்ணல, யாரோ ஒரு பாஸ்டரை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அந்த பாஸ்டரை நான் பார்த்ததில்ல, வயசான அப்படியே பார்க்குறேன். ஒரு வயசான தோற்றம், காலில் செப்பலே இல்லை. அவர் வாயின் வார்த்தைலாம் காணிக்கை பற்றி பேசாதீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் திட்ட ஊழியக்காரன் பாருங்க. சொன்ன அதிர்ச்சியை பாருங்க. அந்த ஊழியக்காரன் தேம்பி தேம்பி அழுதார். எப்படி அழுதாரு? தேம்பி தேம்பி அழுதார். இவர் பின்பற்ற ஊழியக்காரன் தான் ஜிப்பா போட்டு போகிறான். காணிக்கை பற்றியே பேச மாட்டாரா, காணிக்கை வாங்க மாட்டாரான், பின்னாடி திட்டுவார் அந்த கொடுக்காதவங்கள. அப்படி ஒரு கேவலமான பேச்சு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன இங்கே பார்த்தா போலே சொல்கிறீங்களே பாஸ்டரை, அவரை போல இவர் கவனிங்க. தேவனை பின்பற்றாமல் ஊழியக்காரனை பின்பற்றும் போது அவங்க எப்படி இருந்தால் அதே போல் வாழணும்னு நினச்சிட்டான். அதுதான் அந்த பிணைப்புக்கு இது பாருங்கள், மோசமானது. நீ யாரோடு இருக்கிறீங்களோ பிணைக்கப்பட கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்களா, தேவனோடு பிணைக்கப்படணும். நீங்கள் ஜபத்துக்கு போகிறீங்களா, தேவனோடு பிணைக்கப்படணும். அதை விட்டுட்டு பாஸ்டர் தான் எங்கள் அப்பா, பாஸ்டர் தான் எங்கள் தாத்தானா கையில் கொம்பு குத்துட்டு போயிடுவார். ஒரு ஊழியக்காரர் யாருன்னா, இயேசு சொன்னார், சபை என்பது எங்கள் அப்பா வீடு, அந்த வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவே என்றார். சபை என்பது ஒரு பாரம்பரியம் இல்லை, அப்பாவுடைய வீடு. அப்போ அந்த வீட்டில் வந்த கெட்ட குமார மகிழ்ச்சி, சாப்பாடு நல்லா இருந்தான். அப்போ மகிமை என்பது கவனிக்க வேண்டும். நான் பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, சாபத்தோடு, வறுமையோடு, வியாதியோடு வாழ்வதற்கல்ல, இந்த பூமியை நான் ஆளுவதற்காக. கையை தட்டி வேகமா நல்ல உற்சாகத்தோடு பிரைஸ் காட். இந்த பூமியில நான் சுதந்திர வழியை வாழ்வதற்கு தான். 100 வயசு இருக்கும்போது குழந்தை பிறந்தது அம்மா ஆபிரகாமுக்கு. எத்தனை வயசு? அதுதான் சரீர ஆசீர்வாதம். அந்த காலத்தில் குழந்தை கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன பண்ண, 9 குழந்தை 12 குழந்தை, இப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். இப்போ குழந்தையே இல்லை, டாக்டர் அழிஞ்சுனுங்கிறான். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம், சத்தத்தை உயர்த்தி. அப்படியே காலங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. காரணம் என்ன சொல்லுவாங்க, அம்மா பண்ண பாவம், அப்பா பண்ண பாவம். யார் பண்ண பாவம் நமக்கு தேவையில்லை, நம்ம உயிர்ப்பிக்கிற பிதா நம்ம கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் சொல்லுங்க, மரணம் மட்டும் நீங்கள் விரும்பினா தான் வரும். பக்கத்தை சொல்லுங்கம்மா, சாவு நீங்கள் விரும்பினா தான் வரும், நீங்கள் விரும்பாத வரே வரும். ஒருத்தர் மரணத்தை ஏன் விரும்புகிறாங்கன்னா, பாஸ்டர் முடியல, பாஸ்டர் பசங்களும் சரியில்லை, பொடிசனும் சரியில்லை, வாழ்க்கையே சரியில்லை. நீங்கள் போயிடுவீங்க. அவரு கூப்பிடுவார், இயேசுநாதர் கூப்பிட்டு, உன் புருஷனை ஏன் பார்த்த, உன் பிள்ளைகளை ஏன் பார்த்த, என்ன பார்க்கலையம்மா, என்ன பார்க்கலையே, என் பிதா செய்த அற்புதத்தை நீ பார்க்கலையே. பாஸ்டர் கூப்பிடு, டப்புன்னு பாஸ்டர் போடுவார். என்னடா போதிச்சு என் பிள்ளைகளுக்கு? இல்லையா சொல்லுங்க பாப்போம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரம் எங்க வருதான்? பிதா கிட்ட. பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையில நன்மை வரலன்னா கவனமா இருக்கணும். நீங்க அந்த வல்லமை அறியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பாவை குறித்து வல்லமை அறியாம இருக்குன்னு அர்த்தம். ஏன் குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, வர சந்ததிக்கு நீ மாதிரி காட்டுறம்மா. ஏன் காணிக்கை போகணும்னா, உன் பிள்ளைங்க அதை பார்க்குறான். நீங்க ஏன் உண்மையா இருக்கிறன்னா, உன் பிள்ளைங்க பார்க்குறான். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுகிறான். கெட்ட வார்த்தை எப்படி பேச? வீட்டில் நீங்கள் பேசுறதெல்லாம் அவன் கேட்டு பேசுகிறான். ஒருத்தன் பேசுறானா கேட்காத பேச முடியாது.
அப்போ தேவனுடைய மகிமை இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற மகிமை. எதுல இருந்து? நஷ்டம், சாபம், அக்கிரமம், பாவம் எல்லாவற்றையும் நம்மளை உயிர்ப்பிக்கிற வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி நீங்க இந்த வல்லமை அறிய 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 அறியமா உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் பெருகிட்டே இருக்கும். நம்ம என்ன வாய்த்த பாஸ்டர் வள 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 இருக்குது பாஸ்டர், அந்த பிசாசு விடவே மாட்டான். அவன் பார்ப்பான், எப்பயும் உன்னை விட்டு போயிட்டு ஏன் என்னை கூப்பிடுறேடின்னுவான். கட்டாயம் கேட்பான். ஒரு முறை ஒரு அயன் பண்ணுறவர் அடிக்கடி மாதம் மாதம் என்னை பார்க்க வருவான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒரு வாட்டி கோவப்பட்டு அந்த பேயை முதுலையே போட்டான். பலார் ஏன் வரன்னு அந்த பேயை எனக்கு அவனை அடி, என்னையா அடிக்கிறான்னு கத்துது. அவனை அடி. எதுக்கு அவனை அடிக்க சொல்கிறேன்? ஒரு எலுமிச்சமை போடவானான்றான், வச்சிட்டான்றான். ஒரு உப்பு போடவானான்றான், யாரோ வச்சுட்டான்றான். அவன் தான் என்னை கூப்பிட்றான். நான் நிம்மதி எங்கேயே கிடக்குறேன், என்னையா கூப்பிட்றான். அவனை அடி ஃபஸ்ட்டு. அவன் வாயிலே அடி. இந்த பேய் என்கிட்ட யாராவது வந்துட்டு போகக்கூடாது, சொந்தக்காரங்க வச்சுட்டு போறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்க ஆவி உயிர்ப்பிக்கலை, உங்க சரீரம் உயிர்ப்பிக்கலை. சில ஆட்கள் பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வீட்டில் முக்காடு போட்டுச்சுன்னா சர்ச்சை தான் முக்காடு கைட்டோம். நான் தெரியாம ஒரு வாட்டி கூப்பிட்டு அம்மா டீ சாப்பிட, ஐயோ திருவந்து பாண்டு போகுது. நானே எனக்கு புத்தி வந்தது, என்னடா அந்த அம்மா அவ்வளோ பக்தி, பக்கா வாயாடி, ஐயோ பயங்கர வாயாடி, நம்பர் 1. நான் ஒரு நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வரேன், வீட்டுக்கு வரேன், வந்து அந்த அம்மா சத்தம் கேட்டுச்சு. 1:30 மணிக்கு ஜெபம் பண்ணுது. நினைச்சேன், ஏசப்பா இது போல ஒவ்வொரு அம்மா ரசிக்கப்பட்டு ஜெபம் பண்ண எவ்வளோ மகிழ்ச்சி. சரி இந்த அம்மா என்னதான் ஜெபம் பண்ண சொல்லி நேராக போய் ஊற்றி கவனிச்சேன். என்ன ஜெபம் பண்ண கேட்டா, ஆண்டவரே ராஜா நாளைக்கு தண்ணி பிடிக்க போறேன்ப்பா, அந்த 9 குடத்தை தண்ணி பிடிக்கணும்ப்பா, அந்த புஷ்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், அவன் அப்படியே சரிக்க விழணும்ப்பா, சரிக்க விழணும்மா. இந்த அம்மா ஏற்கனவே ஒரு ரசிக்கப்பட முன்ன மந்திரவாதிகிட்ட அடிக்கடி போவோம், வாரம் வாரம் மந்திரவாதிகிட்ட போவோம், பாய் கிட்ட போவோம். பார்த்தீங்களாமா, ரசிக்கப்பட முன்ன தோசியம் பார்க்கறது இதெல்லாம் இருந்தது. ரசிக்கப்பட்டு மறுபடியும் வந்து அதே ஆவி இங்க இருந்துச்சுன்னா உங்க சரீரம் என்ன உயிர்ப்பிக்கல. அல்லையிலே சொல்ல பார்ப்போம். சரீரம் உயிர்ப்பிக்கக்கூடிய நோக்கம் பைபிள் சொல்லுது பாருங்க. நீங்க நீதிபதிகள் 14:30 கவனிக்க வேண்டும். சொஸ்த மனம் சரீரத்துக்கு ஜீவனம். நீங்க நினைக்கிறீங்க பணம் இருந்தா போதும், பணம் அவசியம்தான். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமை நம்மளை உயிர்ப்பிக்கிற மகிமை, நம்ம சரீரத்தை உயிர்ப்பிக்கிற எதுல? அக்கிரமத்தில், பாவத்தில், சாபத்தில், வறுமையில் இருக்கிற இந்த சரீரம் எங்கள் அப்பா மூலியமா, எங்கள் தாத்தா மூலியமா அந்த ஜீன் எனக்குள்ள இல்லை, எனக்குள்ள ஓடுற ஜீன் என் பிதாவின் ஜீன். ஆமென். என் சரீரத்தில் எந்த வியாதியும் தங்க முடியாது. 2வது பாருங்க, கிறிஸ்துவின் மகிமை. வாசிக்கலாம், பிலிப்பியர் புஸ்தகம் 4:19. தேவன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. நல்லா கவனிங்க ப்ளீஸ். யார் சொல்றா பாருங்க? பவுல் சொல்றார். பைபிள்ல வந்து அவருக்கு உதவி செய்த பட்டணம், சபை பிலிப்பியர் தான். இந்த சபைக்கு கவனிக்க வேண்டும், வந்து பார்த்தா ஏதோ ஒரு குறைப்படுது, கஷ்டப்படுற சபையா இருக்குது. ஆனா அந்த கஷ்டத்திலையும் அவருக்கு உதவி செய்யற சபையா இருந்தது. நல்லா கவனிங்க, அவர் சொல்றா பாருங்க, என் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி. அப்படின்னா என் அப்பா, என் பிதா, உங்கள் குறைவெல்லாம். பாத்தீங்களா? எங்கள் தகப்ப தம்முடைய ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யம் தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 11:33 படிச்சுன்னா, அவருடைய ஐஸ்வர்யம் ஞானமும் அறிவும் தான். தம்முடைய ஐஸ்வர்யத்தை, தம்முடைய ஐஸ்வர்யம். அப்போ பவுல் சொல்ற, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம். ஐயோ. அப்ப பவுல் சொல்ற, என் தேவனுடைய தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, கையை தட்ட, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம். நல்ல கவனி, நம்ம குறைவெல்லாம் எங்கயா கவனிங்க, எங்க வச்சிருக்காரா? நிறைவாக்க கிறிஸ்து இயேசுவின் மகிமையில். அதான் பாயிண்ட்ஸ். முதல் தேவ மகிமையில என் சரீரம் ஆரோக்கியமாகுது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமையில என் குறைவு நிறைவாகுது. கையை தட்டுங்க பார்க்கலாம்.
இதான் பாயிண்ட். நான் சொல்றது புரியுதாமா உங்களுக்கு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமை. அப்ப மகிமை எங்கேயா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மகிமை என்பது அவருடைய சாயல், அவருடைய வல்லமை. இயேசு சொன்னார் பாருங்க, யோவான் 1:14, யோவான் 6:46, நாம் மகிமை கண்டதில்லை, இவரே அவருடைய மகிமை. எபிரேயர் 1:2-3 நீங்க படிச்சு பாருங்க. இயேசு யார் என்றால் பிதாவுடைய தற்சுரூபமா, அவருடைய மகிமையா, பிதாவின் சாயலா. நல்லா கவனிங்க, அந்த சாயல் தான் நமக்கு தந்திருக்கிறார். கையை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப இயேசுவை குறித்தான அறிவு உங்களுக்கு வர 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 நம்முடைய வாழ்க்கையில குறைவே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? இந்த மகிமை எங்க பாஸ்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலோசேர் 1:20, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள, கவனிங்க, விளங்கிய இந்த ரகசியம் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. கவனிங்கம்மா, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கைக்காக உங்களுக்குள் இருப்பதே மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பக்கத்துல சொல்லுங்கம்மா, இந்த மகிமை தெருவில் இல்லை, பக்கத்துல தெருவில் இல்லை, சபையில இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்குமா? நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நீங்க பார்த்துட்டா போதும். பக்கத்தை சொல்லுங்க, உங்க குறைவு நிறைவாக்கக்கூடியது வேற எங்கேயுமே இல்லம்மா, உங்களுக்குள்ள. சொல்லுங்க, எங்க இருக்கு? எங்க இருக்கு இந்த மகிமை? அந்த ஐஸ்வர்யம் எங்க இருக்குது? நிறைவு எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள இருந்தா என்ன வரணும்? வாயில எப்பெல்லாம் குறை இருக்கு, திராட்சரசம் குறைப்பட்டது. பைபிள் பாருங்க, யோவான் 2:11 முதல் அவருடைய மகிமை வெளிப்பட்டதான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அறிவு என்பது எப்போல்லாம் அந்த அறிவு நமக்கு வருதோ அப்போல்லாம் உங்க வாழ்க்கையில குறைப்பட வாய்ப்பே இல்லை. எல்லா வாழ்க்கை குறைவே இருக்கா? சொல்லுங்க. ஏன்னா பைபிள் கொலோசியர் 1:19 வாசிக்க வேண்டாம், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கான். நல்லா கவனிங்க, எங்க இருக்கான்? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குதான். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாராம். என்னங்க, கையை தட்டுங்களம்மா. சொல்லுங்க, ஆண்டவர் வெளியெல்லாம் இல்லை, உள்ளதான் இருக்கிறார். அப்ப உள்ளகிற ஆண்டவர் என்ன பண்ண புரிஞ்சுக்கணும்? இந்த சொல்ற சகல பரிபூர்ணமா, இந்த பரிபூர்ணம் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவுன்னு அர்த்தம். நிறைவு நிறைவு நிறைவுன்னு அர்த்தம். அப்ப நம்ம குள்ளகிற ஆண்டவர் என்ன பண்ண அறியணுமா? மோசே சொல்றாரு, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையிலே குறைப்பட்ட காரணம் நீங்க களிப்போடு மகிழ்ச்சியோடு சேவிக்காத நிமித்தம்ன்றான். அப்போ உங்க துதி ஆராதனை தயவு செய்ய சொல்றேன், சீசனுக்கு ஏற்றபடி பாட்டு பாடாதீங்க. பக்கத்தை சொல்லுங்க, சீசனுக்கு ஏற்ற பாட்டு பாடு துதி கிடையாது. ஆமென். யாரும் இல்லப்பா, யாரும் இல்லை, நீ அனாதியா ஆயிடுவேன். என்ன ஆயிடுவேன்? நீங்க பாடலாம், மனைவியின் அன்பொரு நாள். ஏய், மணி ஒழுங்கதான் டீ போட்டு குத்துனுக்கிறா, சாப்பாடு போடுறா. இது பாடு பாடு பாட்டு பாடு பாடியே மனைவி என்ன பண்றா? கசப்பாயிடுறா. தாய் தகப்பன் அன்பு ஒரு நாள் மாறி போயிடும். நான் தான் சொல்லிட்டேனே, அந்த பறவைக்கு தெரிந்த அறிவு மனுஷனுக்கு தெரியலையே. சிங்கம் போகும்போது பயப்படல, யானை போகும்போது பயப்படல, மனுஷன் வரும்போது பயந்து ஓடு சொல்லுது. மனுஷன் எப்போ எப்படி மாறுவான்னு தெரியாது. ஆனா உனக்குள் எனக்குள்ள இயேசு என்றென்றைக்கு மாறாத கடவுள். அடுத்தவங்க மாறுத்தங்க, நம்ம மாறக்கூடாது, மாறவே கூடாது. யார் எப்படி மாறுறாங்களோ பிரச்சனை கிடையாது. அப்ப எப்படி பாஸ்டர் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, எனக்கு ஜீசஸ் பிடிக்குது, ஆனால் கிறிஸ்டின் கலாச்சாரம் பிடிக்கல. நான் கேட்டேன், என்ன கலாச்சாரம்னு கேட்டேன். நம்ம பைபிளில் கலாச்சாரமே இல்லையே.
கல்யாணத்துக்கு கவுனம் போட்டுன்னு போகிறீங்க, பொட்டு வைக்க மாட்டீங்க, வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டீங்க, புடவை கட்ட மாட்டீங்க. இந்திய கலாச்சாரம் அவ்வளோ நல்ல. நான் சொன்னேன், அப்படியா, உனக்கு புடவை தானே கட்டணும், பாகிஸ்தானில் போய் புடவை கட்டிட்டு போய் கோலம் போடு அப்படின்னு. பாகிஸ்தானில் போயிட்டு புடவை கட்டிட்டு கோலம் போடு, உன் சரீரம் உருகி போயிடும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? குளிருமாங்க. அமெரிக்காவில் ஏன் கோட் சூட்டு போடுறான்? குளிர்த்தாவில் கோட் சூட்டு போட்டுனுங்கிறான். நீ மால்லாம் பார்த்துருக்கீங்க, மாலுக்கு போயிருப்பீங்க பாருங்க, மாலுக்கு பசங்க தெரியும். ஏன் பிளாக் துணி போடுறான்னா ஏசி வந்து அட்டாக் பண்ணாத அவனை, அந்த கூலிங் உள்ளே போகாதபடி வெளியே தள்ளி விடும். அதுதான் பிளாக் துணி போடுறான். அதுக்காக என்ன பிசாசு போல போட்டுக்கிறான், இந்த கடையில் வாங்க கூட போகக்கூடாது. ஏசியில் தூங்காதீங்கள் போடுறான். இவெல்லாம் இட்டுமே சுருகாட்டில் படுக்க வச்சிடணும். அன்புக்குரியவர்களே, அப்போ கிறிஸ்துவின் மகிமை, அறிவு, வல்லமை நம்ம குறைவை நிறைவாக்க தான் அந்த பூமிக்கு வந்தார். பக்கத்தில் சொன்ன கல்லறைக்கு போகிறதுக்கு வரல, பூமியில் கல்லறைக்குள்ள நம்ம உயிர்ப்பித்து பூமிக்குள்ள நன்மையை அனுபவிப்பதற்கு தான். கையை தட்டி பரிசுத்தாவியுடைய மகிமை இருக்கு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17, 18, 1 பேதுரு 4:14 நீ படிச்சீங்கன்னா தேவனுடைய ஆவியானுடைய மகிமை அப்படி இருக்கும். நல்லா கவனிங்க. இவருடைய வேலை, இவர் ஏன் அறியணும், பரிசுத்தாவி குறித்து ஏன் அறியணும்னு சொன்ன அம்மா கவனிங்கம்மா. நீங்க பேசுற அந்நிய பாஷை, பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, இவரை குறித்து ஏன் உங்களுக்கு அறிவு தேவைன்னா, இவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்க மனசை புதுசாக்கிட்டே இருப்பார். தீத்து 3:5 பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் எதுக்கு நம்ம கொடுக்கப்படுற புதிதாக்குதல். என்ன புதிதாக்குதல்? உங்க மனசு பாருங்க, பையன் ஒன்று சொல்லிட்டா என்ன பண்ற, கோச்சிக்கிறீங்க பாருங்க, பேச மாட்டோம், புருஷனை திட்டாரு, மாமியார் திட்டாங்க, குழப்பமாவதில்ல, வேலை செய்ய முடியாமல் போதில்ல, டாக்டர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, இப்படி பேசிட்டாரும் போது உங்கள் மனசு கரப்படுது. கரப்படும் போது வேலை செய்ய தடப்படுது. இந்த பரிசுத்தவுடைய வேலை என்னன்னா, உங்கள் மனசை வந்து புதுப்பிக்கிறவர். எப்படியா? யோவான் 16:13-14 வாசித்தீங்கன்னா, சத்தியாவின் வரும்போது அவர் சுயமாக பேச மாட்டாரா, கேள்விப்படுத்த பேசுவாராம். என்ன தெரியுமா பேசுவார்? ஏன் ஆண்டவரே வாழ்க்கை அப்படின்னுவீங்க. அவர் சொல்லுவார், அப்பா இந்த பாதெல்லாம் நீ கடந்து வரணும்ப்பா, உன்னை பற்றி அவங்க தெரியாதனால உன்னை மதிக்கலை, நீ மதிப்பு எதிர்பார்க்காத, வா வெளியே வா, வெளியே வா, அந்த இடத்த விட்டு வெளியே வா, அவங்க சொல்கிறத விட்டுடு, அதை மறந்துட்டு பேசிகிட்டே இருப்பேன். இவர் வார்த்தை எப்பயுமே, பரிசுத்தோடைய வார்த்தை எப்பயுமே நம்மளை மனசை வந்து புதுசாக்கிடும். வரட்டும், சோறே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை படுப்பீங்க. அவர் சொல்லாச்சு, பாவம் கஷ்டப்பட்டு வரால, போடு போடு. டக்குன்னு பாருங்க, இந்த கிச்சனில் போய் சாப்பாடு செய்து வச்சுட்டு இருப்பீங்க. அவருடைய வேலை அது. போ, கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணார், போ, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கே வரும் ஏதாவது பாட்டு, அன்பான தேவன் என்ன, தானாவே வரும், இஸ்ரவேலே பயப்படாதே. அம்மா திட்டான், நான் பேசவே மாட்டேன், சி போ. தாய் மறந்தாலும் பாட்டு அப்படியே காத்துல வரும் பாருங்க, நான் மறவேனே மகனே அப்படி வரும் டக்குன்னு. அதுதான் அவருடைய பரிசுத்தாவுடைய வேலையே. என்னன்னா, உங்க மனசை வந்து அடைப்புல இருந்து வெளியெடுக்கிறது அவர் வேலையை. டாக்டர் சொல்லிட்டாருன்னு அவர் அடைப்பு வந்து வெளியெடுத்துவார். அவர் தழுமலான குணமானீர்கள், எழுந்துரு, போ போ போ. முடியலையப்பா சொல்லாதே, உனக்குள் நீ பலவானா இருக்கிற, பலவானா இருக்கிற. கேள்விப்பட சொல்லிக்கிட்டே இருப்ப. எப்பா அவனுக்கு செய்வினை வச்சு நேரானப்பா, எப்போப்பா நீ சொல்லு, உருவாக்கப்படும்ங்குது. நீ அதை பார்க்காத, வாய்க்காத போகன்னு சொல்லு, வாய்க்காத போகன்னு சொல்லு, அவங்ககிட்ட அனுப்பு. சொல்லுங்க. நீ நெருப்பு நல்லதா கெட்டதா? கெட்டுதா? அப்பயும் சிலிண்டர் வச்சுக்கிற வீட்டில். கரண்ட் நல்லதா கெட்டதா? கெட்டது தான். கரண்ட் கெட்டதுதாம்மா. அதை யூஸ் பண்ணுற அறிவு தேவை.
ஏன்னா வேதம் சொல்லுது என்னால் ராஜாக்கள் ஆளுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி நீங்கள் என்ன ஜெபிக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, பாஸ்டர்ஸுங்க கட்சிக்காரை தேடி போகக்கூடாது, ஜெபம். உதிக்கிற உன் ஒளித்தில் ராஜாக்கள் நடந்து வருவாங்களாம். ஆனால் பைபிள் வார்த்தையை மாற்றி பாஸ்டருக்கு போய் மாலை எடுத்துன்னு போகிறாங்க. அதுதான் பெரிய தலைவலி. யார் போகிறாங்க? பாஸ்டர்கிட்ட மாலை கொண்டு போகிறான். போகக்கூடாது. அப்போ உங்ககிட்ட ஒளி இல்லை, வேற ஏதோ இருக்கு. அப்போ பரிசுத்தாவுடைய வேலை உயிர்ப்பிக்கிற வேலை, உன் மனசை புதுசாக்குற வேலை. இந்த மாதம் நிச்சயம் வரும், இந்த மாதம் கழிச்சிடும், கவலைப்படாத. உயிர்ப்பிச்சுட்டே இருப்பார். இல்லைங்க சோர்ந்து போகாமல் உற்சாகப்படுத்திட்டே இருப்பார், தேற்றிட்டே இருப்பார். இவருடைய வேலையை அதுதான். அதெல்லாம் நீங்கள் அந்நிய பாசை ஜெபிங்க ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் மனசை வந்து புதுசாக வச்சுக்கலாம். ஞானசாரத்தோட உடம்பு அப்படியே தாங்குது. ஐயா, இது உங்கள் சரீரம் இல்லை, அவருடைய சரீரமாகுது, அவருடைய ஆலயமாக இருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான். அப்படிங்கிற Thanks for watching our video. For contact 9941601995. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941691995. நன்றி.